அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். தொடர்ச்சியாக தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சையினுடைய வினாப்பத்திரம் ஒன்றிலே இடம்பெறக்கூடிய 14 திறன்கள் தொடர்பாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இக்காணொலியானது காரணகாரிய தொடர்புகளை இனங்காணல் எனும் திறனோடு தொடர்புடைய வினா வடிவங்கள் அவற்றுக்கான விளக்கங்களை பார்க்க இருக்கின்றோம். காரணகாரிய தொடர்புகளை இனங்காணும் திறன் என்பது யாதேனும் ஒரு காரியத்தை அல்லது அக்காரியத்திற்குரிய காரணத்தை இனம் காணும் திறனாக அமையும். பெரும்பாலும் இத்திறனுக்குள் உள்ளடங்கக்கூடிய வினாக்கள் தர்க்க ரீதியான தர்க்கம் சார்ந்த வினாக்களாக காணப்படும். அந்த வகையிலே முதலாவது வினா 4 பற்சில்லுகள் பொருத்தப்பட்டுள்ள முறையை உருகாட்டுகின்றது. அவற்றின் சுழலும் தன்மை தொடர்பாக சரியான கூட்டை தெரிவு செய்க. உதுவை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 4 பற்சில்லுகள் ABCD என்கின்ற 4 பற்சில்லுகள், அவருடைய பற்சில்லினுடைய விளிம்புகள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதாகவே உரு அமைகின்றது. இவ்வாறு உரு அமைகின்ற போது அவற்றுடைய சுழலும் தன்மை தொடர்பான சரியான கூட்டை தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அவ்வாறே இந்த வினா அமைக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது கூட்டை கவனிப்போம். பற்சில்லு A வலஞ்சுழியாக சுழலும் போது பற்சில்லு D,C என்பன வலஞ்சுழியாகவே சுழலும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். பற்சில்லு A வலஞ்சுழியாக சுழலும் போது பற்சில்லு D,C, இதிலே C என்பது பற்சில்லு Aக்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய ஒரு பற்சில்லாக காணப்படுகிறது. இவ்வாறான பற்சில்லுகளுடைய இவ்வாறான அமைப்புகளிலே எப்போதுமே அருகருகே இருக்கக்கூடிய பற்சில்லுகள் ஒரு திசை நோக்கி சுழல மாட்டார். உதாரணமாக பற்சில்லு A வலஞ்சுழியாக சுழலுமாக இருந்தால் பற்சில்லு C இடஞ்சுழியாகவே சுழலும். ஏனென்று சொன்னால் அருகே அமைந்திருக்கின்றது. அதே போல பற்சில்லு A வலஞ்சுழியாக சுழலுமாக இருந்தால் பற்சில்லு B இடஞ்சுழியாகவே சுழலும். எப்பொழுதும் இந்த அமைப்பு, இந்த ஒரு அமைப்புக்கு ஏற்ற வகையிலே பற்சில்லுகள் அமைகின்ற போது அருகருகே இருக்கக்கூடிய பற்சில்லுகள் ஒரே திசையில் சுழல மாட்டாது என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே முதலாவது கூற்று தவறு. இரண்டாவது கூற்றினை பார்ப்போம். பற்சில்லு C வலஞ்சுழியாக சுழலும் போது பற்சில்லு B மாத்திரம் வலஞ்சுழியாக சுழலும். நன்றாக இந்த கூற்றினை கவனியுங்கள். இதிலே அம்புக்குறிகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள். பற்சில்லு C வலஞ்சுழியாக சுழலும் போது பற்சில்லு B மாத்திரம் வலஞ்சுழியாக சுழலும் என தரப்பட்டுகின்றது இந்த இரண்டாவது கூற்று. ஆகவே நான் அம்புக்குறி போட்டு இதிலே விளங்கப்படுத்துகின்றேன். பற்சில்லு C வலஞ்சுழியாக சுழன்றால் பற்சில்லு A, அதாவது பற்சில்லு Cக்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய அந்த விளிம்போடு அமைந்திருக்கக்கூடிய பற்சில்லு A அதற்கு எதிரான திசை நோக்கியே சுழலும். ஆகவே பற்சில்லு C வலஞ்சுழியாக சுழன்றால் பற்சில்லு A இடஞ்சுழியாக சுழலும். பற்சில்லு A இடஞ்சுழியாக சுழலுகின்ற போது பற்சில்லு B வலஞ்சுழியாக, இடஞ்சுழிக்கு எதிரான வலஞ்சுழியாகவே சுழலும். பற்சில்லு B வலஞ்சுழியாக சுழலுகின்ற போது பற்சில்லு D இடஞ்சுழியாக சுழலும். இந்த அம்புக்குறிகளை நன்றாக கவனித்தீர்களாக இருந்தால் அருகருகே அமைகின்ற பற்சில்லுகள் எப்பொழுதுமே ஒரே திசையிலே சுழலாது என்பது உங்களுக்கு தெளிவாக விளங்கும். ஒன்று விட்டு ஒன்று அமைகின்ற பற்சில்லுகள் ஒரே திசை நோக்கியதாக சுழலும். நன்றாக கவனித்தீர்களாக இருந்தால் தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இவ்வினாவிற்கான மிகச்சரியான விடையாக, சரியான கூற்றாக, பற்சில்லுகள் சுழலுகின்ற திசை ஏற்ற வகையிலே சரியான கூற்றாக இரண்டாவது கூற்று அமையும். பற்சில்லு C வலஞ்சுழியாக சுழலும் போது பற்சில்லு B மாத்திரம் வலஞ்சுழியாக சுழலும். அடுத்த வினா, சில பறவைகள் மிக உயரத்தில் தமது வாழ்விடங்களை அமைப்பதற்கான காரணம். இதிலே ஒரு விடயம் தரப்பட்டிருக்கின்றது. அதற்கான காரணம் இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக சூழலை உயரத்தில் இருந்து ரசிப்பதற்காக, ஏனைய பிராணிகளிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக, உணவு தேடுவதற்காக. இந்த அமைப்பில் இவ்வாறான வினாக்கள் வருகின்ற போது 3 விடைகளிலும் மிக மிக பொருத்தமான விடை எதுவோ அதனைத்தான் நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். சில வழிகளில் 2 விடைகள் பொருந்துவதாக அமையும். அதிலும் மிக பொருத்தமான விடையைத்தான் நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். ஆகவே பறவைகள், சில பறவைகள் மிக உயரத்தில், உதாரணமாக கழுகு, பறந்து போன்ற பறவைகள் மிக உயரத்திலே தம்முடைய வாழ்விடங்களை அமைத்துக் கொள்ளும். அதற்கான மிக பிரதானமான காரணம் ஏனைய பிராணிகளிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக என்பதே சரியான காரணமாக அமையும். அடுத்த வினா, விமலன் மிகவும் கெட்டிக்காரன், ஆனால்
கடந்த தவணை பரீட்சையில் குறைவான புள்ளிகளையே பெற்றுக்கொண்டான். இதற்கான காரணமாக அமையக்கூடியது. 3 காரணங்கள் தரப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக நன்றாக படித்ததால், அடுத்து சரியான விடைகளை எழுதியமையால், 3வது நோய்வாய்ப்பட்டிருந்தமையால். எனவே மிகவும் கட்டிக்கார ஒரு மாணவன் கடந்த தவணை பரீட்சையிலே குறைவான புள்ளிகளை பெற்றுக்கொண்டான் என்ற ஒரு விடயம் தரப்பட்டிருக்கின்றது. அதற்கு மிக பொருத்தமான காரணமாக 3வது விடை அமையும். நோய்வாய்ப்பட்டிருந்தமையால் என்பதுதான் மிக பொருத்தமான காரணமாக அமையும். அடுத்த வினா, வெற்றிடத்தில் வர வேண்டிய எண்ணை தெரிவு செய்க. தரப்பட்ட வினாவானது சில தள வடிவங்களை பயன்படுத்தி அதற்குள் சில எண்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய ஒழுங்கினை நாங்கள் நன்றாக கவனித்து வெற்றிடத்திலே இருக்க வேண்டிய அல்லது வெற்றிடத்திலே வர வேண்டிய எண்ணை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். முதலாவது வடிவம் முக்கோணி. முக்கோணிக்குள் 30 என்கின்ற எண் எழுதப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக சதுரம், அதற்குள் 40 எழுதப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக ஐங்கோணி, அதற்குள் 50 எழுதப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக அறுகோணி இங்கே தரப்பட்டிருக்கின்றது. அதற்குள் வர வேண்டிய எண்ணைத்தான் நாங்கள் தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய ஒழுங்கமைப்பானது ஒவ்வொரு தள வடிவங்களையும் அவற்றினுடைய விளிம்புகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ற வகையிலே உள்ளே எழுதப்பட்டிருக்கின்ற எண்ணானது அந்த விளிம்புகளுடைய எண்ணிக்கையின் 10 மடங்காக இருக்கின்றது. உதாரணமாக முக்கோணி 3 விளிம்புகளை கொண்டது, உள்ளே 30 காணப்படுகின்றது. சதுரம் 4 விளிம்புகளை கொண்டது, 40 எழுதப்பட்டிருக்கின்றது. ஐங்கோணி 5 விளிம்புகளை கொண்டது, 50 எழுதப்பட்டிருக்கின்றது. அறுகோணி 6 விளிம்புகளை கொண்டது. ஆகவே இந்த ஒழுங்கு முறையிலே வெற்றிடத்திலே வர வேண்டிய எண்ணானது 60. அடுத்த வினாவானது இங்கே 2 வினாக்கள் தரப்பட்டிருக்கின்றன. வெற்றிடத்திற்கு பொருத்தமான சொல்லை தெரிவு செய்க. முதலாவது வினாவை கவனியுங்கள். பேருந்து, தரை, கப்பல், கடல், ஆகாய விமானம். அதற்கு நாங்கள் சரியான விடையை தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொரு போக்குவரத்து சாதனங்களும் அவற்றினுடைய போக்குவரத்து மார்க்கங்களும் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. தரை மார்க்க சாதனமாக போக்குவரத்து சாதனமாக இங்கே பேருந்து இருக்கின்றது. கடல் மார்க்க போக்குவரத்து சாதனமாக இங்கே கப்பல் காணப்படுகின்றது. ஆகவே ஆகாய விமானம் ஒரு ஆகாய வழி, ஆகாய மார்க்கமாக செல்லக்கூடிய ஒரு போக்குவரத்து சாதனமாக இருக்கின்றது. எனவே இதற்கான விடை ஆகாயம். அடுத்த வினா, திறப்பு கோர்வை எனின் புத்தகம். இது கூட்டத்தை குறிக்கின்ற சொற்றொடர்களாக இருக்கும். ஏற்கனவே படித்திருப்பீர்கள். மரபு சார்ந்த சொற்கள், மரபு சார்ந்த விடயங்கள் படிக்கின்ற போது தமிழ் பகுதியிலே படித்திருப்பீர்கள். ஆகவே திறப்பு கோர்வை எனின் புத்தகம் அடுக்கு என்பது சரியான விடையாக அமையும். அடுத்த வினா, வாகன உரிமையாளர்கள் அனைவரும் செல்வந்தர்கள் அல்லர் எனின். முதலாவது விடை, செல்வந்தர் ஒருபோதும் வாகன உரிமையாளர்கள் அல்லர். வாகன உரிமையாளர்களாக இல்லாத எல்லோரும் செல்வந்தர்கள் ஆவர். சில வாகன உரிமையாளர்கள் செல்வந்தர்கள் அல்லர். இந்த காரண காரிய தொடர்புகளை இனங்காணும் திறனிலே ஒரு தர்க்கம் சார்ந்த ஒரு வினா. இது ஒரு கடந்த கால வினா. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இது ஒரு கடந்த கால வினா. வாகன உரிமையாளர்கள் அனைவரும் செல்வந்தர்கள் அல்லர். இதுதான் கூற்று. வாகன உரிமையாளர்கள் அனைவரும் செல்வந்தர்கள் அல்லர் என்று சொன்னால் அங்கே சில வாகன உரிமையாளர்கள் செல்வந்தர்கள் அல்லர் என்பதுதான் அதற்கான கருத்து. ஏனென்று சொன்னால் வாகன உரிமையாளர்கள் அனைவரும் செல்வந்தர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அனைவருமே செல்வந்தர்களாக இருப்பார்கள். அதாவது வாகன உரிமையாளர்கள் அனைவருமே செல்வந்தர்களாக இருப்பார்கள். ஆனால் இங்கே வாகன உரிமையாளர்கள் அனைவரும் செல்வந்தர்கள் அல்ல என்று சொன்னால் சில வாகன உரிமையாளர்கள் செல்வந்தர்கள் அல்லாமல் இருக்கின்றார்கள், சில வாகன உரிமையாளர்கள் செல்வந்தர்களாக இருக்கின்றார்கள் என்பதுதான் அதனுடைய கருத்தாக அமையும். ஆகவே மிகச்சரியான விடை 3வது விடை. அடுத்த வினா, பரீட்சை ஒன்றில் சிறந்த பெறுபேறு பெற நாம் செய்ய வேண்டியது. பரீட்சை ஒன்றிலே, அது எந்த பரீட்சையாக இருந்தாலும், தரமைந்து புலமை பரீட்சையாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு போட்டி பரீட்சையாக இருக்கலாம், எந்த ஒரு பரீட்சையாக இருந்தாலும் அதிலே நாங்கள் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் வினா. முதலாவதாக பரீட்சைக்கு தாமதமாக செல்லுதல், 2வது தினமும் படித்தல், 3வது நன்றாக படித்து சிறப்பான முறையிலே பரீட்சையினை எழுதுதல். நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல ஒரு விடயம் தரப்படுகின்ற போது அதற்கான காரணம் அல்லது அதிலிருந்து எதிர்பார்க்கப்படுகின்ற விடைகள் தரப்பட்ட 3 விடைகளில் மிகவும்
பிரதானமான விடையாக, மிக முக்கியமான மிகச்சரியான விடையாக இருக்க வேண்டும். ஆகவே பரீட்சை ஒன்றிலே சிறந்த பெற நாம் செய்ய வேண்டியதில்லை. இதிலே தினமும் படித்தல் என்பதும் பொருத்தமாக இருக்குமானால் மூன்றாவது விடை மிக பொருத்தமான ஒரு விடையாக இருக்கின்றது. நன்றாக படித்து சிறப்பான முறையிலே பரீட்சையினை எழுதுதல். எனவே மூன்றாவது விடை இவ்வினாவுக்கு மிகச்சரியான விடையாக அமையும். ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த காணொளியிலே காரணகாரிய தொடர்புகளை இனங்காண திறனோடு தொடர்புடைய விடயங்களை அவற்றோடு சார்ந்த வினா வடிவங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். பெரும்பாலும் தமிழ் பகுதிகள் மற்றும் தர்க்கம் சார்ந்த வினாக்களாகவே இந்த திறனுக்குள் உள்ளடங்கும். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ள காணொளியாக இருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் அடுத்த காணொளியிலே சந்திக்கின்றேன். நன்றி.